ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதிய வாரத்தில் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படி நாம் எல்லாரையும் ஆண்டு அழைத்து வந்திருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? பார்த்தேன்ல உங்க மகிழ்ச்சியை, சந்தோஷமா இருக்குன்னு பாடும்போது உங்க சந்தோஷம் எப்படி இருந்து, சந்தோஷம் இருந்தால் அந்த பாட்டு அப்படி ஒரு தொனியா வரும். அந்த பாட்டினுடைய சவுண்டே எப்படி இருக்கும், பாடி லாங்குவேஜ், வாயினுடைய அந்த வார்த்தையினுடைய டோன், அதனுடைய சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ஆனால் எப்படி இருக்குது, இருந்த சந்தோஷமும் சந்தோஷமா இருக்கணும்னு பாடணும்னு எனக்கு சேர்த்து உங்க பாட்டை பார்த்தாலே ரெண்டு தெருவுக்கு அங்கே இருக்கிறனால பொல்லாதாவையும் கொண்டுவோம். நிறைய வீடுகளில் போன வரவேற்கிறதே யாரெல்லாம் வரவேற்பாங்க? யாரு? பொல்லாத சில வீடுகளுக்கு நாங்க போனா ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி பொல்லாதாவி முன்னாடி வரும். வீட்டுக்குள்ள இருந்து பொல்லாதாவி சாடி வச்சு என்ன செய்யும், நம்மளை வரவேற்கிறத யாரும் வரவேற்பாங்க. பொல்லாதாவி வரவேற்றா அந்த வீட்டுல என்ன சந்தோஷம் இருக்கும்? ஏன் அப்படிப்பட்டதான சந்தோஷம் அந்த வீடுகளில் இல்லை என்றால், கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு அந்த வீட்டில் இருந்து துதிக்கிறதுல ஜனங்கள் என்ன பட்டிருக்கிறாங்க, குறைவுபட்டிருக்கிறாங்கன்னு. சண்டை போடுறதுக்கு நல்ல சவுண்ட் வரும் வீட்டில், ஆனால் ஆண்டவரை துதிப்பதற்கு என்ன வரும்? சவுண்ட். வீட்டில் துதிக்கிறதான துதி கேட்டுச்சுன்னா பல தெரு தாண்டி இருக்கிறதான பொல்லாதவை கூட வந்து என்ன செய்வோம், ஓடிடும். இடத்த வந்து என்ன செய்யறோம், காலி பண்ணிடுவோம். நான் இவங்க இருக்கவே முடியாதுன்னு. இது நம்ம இருக்கிறதான சந்தோஷம் சாத்தானுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையோ, யாருக்கு தெரியுது? இது உண்மையிலே இவருக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனா இப்படியே ஒரு பாட்டை இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் நமக்கு தேவையான நேரத்தில் சொல்லப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வந்து ரொம்ப முக்கியம். எனவே தான் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றதுன்னா முக்கியமான காரியம் அர்த்தம். ஜாமாவுக்கு போகும்போது மறுபடியும் ஒரு பொருளை சொல்லுவோம். ஏன்னா அது ரொம்ப மிக முக்கியம், ஞாபகத்தை விட்டுறாங்க. அதே மாதிரிதான் அவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷம் குறைபடாதபடி என்ன செய்து கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நம்ம சந்தோஷம் குறைபடக்கூடாது. மகிழ்ச்சி நாளுக்கு நாள் என்ன செய்யணும், பெருகணும். எனவே சந்தோஷமாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அறிவிப்பு, வருகிற வெள்ளிக்கிழமை ராஜதன் அவருடைய வீட்டில் மாலை ஜப கூட்டம் 7 மணி அளவில் மாலை ஜப கூட்டம் நடைபெறும். இல்லை தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும், லோக்கல்ல இருக்கிறவங்க அனைவரும் என்ன செய்ய, சபையில் நிறைய கரண்ட் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அதில் ஒன்று ஜப கூட்டத்துக்கு என்ன கிடையாது ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஒரு வீட்டில் வச்சா நீங்கள் 2 பேர் வர முடியலையே, ஒரு உங்கள் வீட்டில் வச்சா யார் வீட்டில் நீங்கள் வரலையே அவங்க வர மாட்டாங்க. இப்படியே இருந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜப கூட்டத்தில் யார் மட்டும் தான் போயிருக்கணும். சில நேரங்கள்லாம் ஜப கூட்டம் வைக்கிறதோட நானும் பாசமாகவே இந்த வீட்டில் ஜோண்டிக்கலாம் போல இருக்கலாம் நினைக்க வேண்டியது இருக்கு. ஜப கூட்டம்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணது எதுக்கு, எல்லாரும் வந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை அந்த வீட்டில் துதிக்கும் போது அந்த வீட்டில் என்ன பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், கர்த்தருடைய கிருபை. அதற்கு தான் நம்ம அதை ஏற்படுத்துகிறோம். அநேக என்ன செய்கிறது இல்லை, வழக்கமாக வராமல் இருக்கிறதுபடியே என்ன செய்கிறது இல்லை, வருகிறது இல்லை. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவு. கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் நாம் செய்கிறதான எல்லா காரியங்களுக்கும் என்ன உண்டு, நான் அப்படி நினைச்சுதான் நிறைய காரியங்களை கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்கிறதா, நிறைய காரியங்கள் எப்படிதான் இருக்கு, ஊழியம் செய்கிறதா எங்களுக்கு எப்படிதான் இருக்கு, நிறைய காரியங்கள் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது,
நேரத்தில் 1/2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் தான் தூங்கி அதை உட்கார்ந்து தான் தூங்கினேன். எது நிமித்தம்? என் நிமித்தம் இல்லை, என் மகள் நிமித்தம் இல்லை, என் மனைவி நிமித்தம் இல்லை, எது நிமித்தம் தான்? ஊழியத்தின் நிமித்தம் தான், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் தான். ஏன்னா பொறுப்பை ஆண்ட தந்திருக்கிறபடினால என்ன செய்கிறது? அண்ணா ஜோமிக்கிட்டே தான் இருந்தேன். ஆண்டவரே 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கினா எப்படி போய் நான் போய் முன்னாடி பிரசவம் பண்ணோம்னே ரொம்ப டயர்டெல்லாம் இருக்கும். என்ன செய்யறது? ஏன்னா நீங்க என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். அந்த பலத்துல தான் நான் நின்று உங்களுக்கு கர்த்தருடைய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது உங்களுக்கு இல்லாத புதிய உற்சாகத்தை ஆண்டவர் எனக்கு வந்திருக்கிறார். என்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரணும்? ஒருவர் பார்க்கும்போது என்ன வரணும்? உற்சாகம் வரணும், சந்தோஷம் வரணும். என்னைய பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரணும், உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வரணும். சில நேரங்களில் சில தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நேரத்தில் நம்ம சபையில் உள்ள ஒருத்தவங்க என்ஃபீல்டு வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ள பரபரப்பு நான் பாஸ்ட் புது புல்லட் வாங்கியிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் எப்போதுமே ஒரு பைக் ஒருத்தங்க ஜோமனை கொண்டு வந்தா ஜோம் பண்ணி அவங்க சாவியை வாங்கி ஜோம் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சு அவங்க இடத்துல கொடுக்கறதான பழக்கம் உண்டு. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பரபரப்பாயிடுச்சு. பாஸ்ட் புல்லட் வாங்கியிருக்கிறாரு. பாஸ்ட் வாங்கினாலும் ஒண்ணுதான், சபையோட விசுவாசி வாங்கினாலும் என்ன சொல்ல முடியலையா? சொன்னவர்கள் புல்லட் யாருவாங்க நினைக்கிறீங்களா? யார் வாங்கினாலும் ஒன்றுதான். அந்த புல்லட் வாங்கின நபர் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். நான் இப்போ என்ஃபீல்டு வேலை பார்த்து புதுசாக வச்சுக்கலாம். சுற்றி முற்றியெல்லாம் பார்த்தாப்புல பார்த்துட்டு அந்த நபருக்கு இதயத்துக்குள்ள ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு புல்லட்டு எப்போ வாங்குவோம் அப்படின்னு. அப்போ வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்குலாம் முன்னாடி வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, என் பையனுக்கு இப்படி ஒரு புல்லட் வாங்கணும்னு என்ன செய்யறாங்க, ரொம்ப ஆசை ரொம்ப நாள். அப்போ மனசுக்கு ஒரு சின்ன ஜபம், நம்ம ஆண்டவரே நபருக்கு இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்க. நேற்று என்ஃபீல்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க, புது என்ஃபீல்டு வாங்கிட்டு போயிட்டு எனக்கு இருந்த அவங்களாம் எப்படி சந்தோஷப்படுறாங்க தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் முன்னேற்றங்கள் வரும்போது அது எங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. உங்க சந்தோஷம் எங்கள் சந்தோஷம், எங்கள் சந்தோஷம் உங்கள் சந்தோஷம். மாறி மாறி ஒருத்தருடைய சந்தோஷத்தை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நாமும் சந்தோஷம் அடைந்தால் அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சாத்தானுக்கு அந்த இடத்துல வேலையே, ஒரு நபரை குறித்து எரிச்சல் அடைஞ்சா அந்த மத்தியில சாத்தான் வருவோம், பொறாமப்பட்ட சாத்தான் வரும். நீங்க சந்தோஷப்பட்டா அதுக்கு இடையில சாத்தானுக்கு வேலையே கிடையாது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அந்த நாட்களில் ஆதி திருச்சபை என்ற நாட்களில் இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால், வீடுகள் தோறும் இவர்கள் போய் ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் நாமத்தை துதிப்பாங்க. மட்டுமல்லாம வீடுகள் தோறும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு ஆசை, அடிக்கடி ஒவ்வொரு விசுவாசியுடைய வீட்டில் மாறி 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 ஜெபப்பட்ட வச்சு எல்லாருக்கும் சந்தோஷமா சாப்பாடு போட வேண்டியது இருக்கு. அந்த சாப்பாடே விளங்காத, முதல்ல சாப்பாடு செய்த சரியே வராது. எது செய்தாலும் ஒரு முழு மனதோடு நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் அந்த சாப்பாடை குறித்து நினைக்கும் போது அந்த பாக்கியத்தை ஆண்டவர் காக்கணும், ஆக்கி தட்டி வைப்போம். நாங்களும் எத்தனை நேரம் ஆலோசனை சொல்லியிருக்கோம், கொஞ்சம் குறைவா செய்யக்கூடாதாம்மா, இவ்வளவு மிச்சம் வருத அப்படின்னு. இல்லை, மிச்சம் வந்தாலும் பரவாயில்ல, வர்றவர்களுக்கு போதவில்லைன்னு சொல்லிடக்கூடாது. அது பரிமாறும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு முகமலர்ச்சியோடு, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னதுனால? அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னால சாப்பாடு கொடுக்க அப்படியா? இல்லை நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போனால் நமக்கு சாப்பாடு தருவாங்க அப்படியா? இல்லை, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம், அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் இல்லாமல் போவதே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை ஆதி திருச்சபையுடைய எல்லா விசுவாசிகளும் பெற்றிருந்தாங்க. வீடுகள் தோறும் அவர்கள் கபடம் இல்லாத இதயத்தோடு. இன்னைக்கு கபடம் இல்லாதவர்களை பார்ப்பது ரொம்ப 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 ஒருவங்க பாஸ்டரை பார்க்க வந்தாலும் வஞ்சனையோட தான் பார்க்க வர்றாங்க. என் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னை பார்க்க வந்தால்
அவன் வஞ்சனையாக பார்க்க வந்து அக்கிரமத்தை தன்னுடைய இருதயத்தில் சேகரித்து நல்லதை சேகரிக்க மாட்டான், குப்பையெல்லாம் சேகரிச்சு அதை வெளியே போய் என்ன செய்யறான், கொட்டுகிறான். ஆனா ஆதி திருச்சபை அப்படி இல்லை. ஆதி திருச்சபை ஒருவரத்துல உள்ளதான ஒரு குறைவுகளை எல்லாம் வடிகட்டிடுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எதை மட்டும் சொல்லுவாங்க, சொல்வதற்கு ஒரு நபரை குறித்து நீங்க சிந்திச்சா அவங்களை குறித்து சொல்வதற்கு எவ்வளவோ நல்ல காரியம் இருக்கும். ஆனா அவங்களை குறித்து சொல்லக்கூடாது 1-2 கெட்ட காரியம் தான் இருக்கும். ஆனா நம்ம அதைத்தான் ரொம்ப மிகைப்படுத்தி வந்து பேசுகிறோம். எனவே சபை திருச்சபை விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் நாளுக்கு நாள் என்ன செய்கிறது, குறைகிறது. ஆதி திருச்சபையில ஐக்கியம் நாளுக்கு நாள் பெருகினது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளில் இவங்க சேருவாங்க, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துவாங்க. அந்த இடத்துல வந்தாங்க சந்தோஷமாக சாப்பாடாக்கி சந்தோஷமாக வந்து சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் இன்னொரு வீட்டுல. இப்படி அவர்களுக்குள்ள அன்பு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தது. அன்பு வந்து என்ன செய்யல, அன்பு வந்து என்ன செய்யல, குறையல. இன்னைக்கு வம்பு பெருகுது, அன்பு அன்பு உலகத்துல கடைசி நாட்களில அன்பு தணிந்து சொல்வது உலகத்துல. ஆனால் உலகத்துல எல்லாம் அன்பு தனியும். ஆனா தேவனுடைய திருச்சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறதான திருச்சபைக்குள்ள அன்பு என்ன செய்யும், பெருகும். நீங்களும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்குள்ள எது பெருகும், எது பெருகும், பெருகிட்டா? எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உங்க மேல அன்பு பெருகிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் புதுசா ஒருத்தவங்க வர்றாங்க, முதல் நாள் கொஞ்சம் அன்பு, அடுத்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்தல வர்றாங்க, அடுத்தல பேசுறோம், அடுத்தல அன்பு. பேச பேச என்ன பெருகணும்? ஆனா நிறைய பேர் ஒருத்தர் பேச பேச என்ன பெருகிறோம், சண்டை பெருகிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பேச பேச, எனக்கு பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆண்டோடைய பிள்ளை இடத்துல சிலர் சொல்லுவாங்க, என்ன மணிக்கணக்கா போட்டு பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பேசுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மற்ற ஜனங்கள் பேசுகிற பேச்ச பொறுமையோடு கேட்பதற்கு யாரும் கிடையாது. சிலர்லாம் போன்ல பேசினா கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். சில நேரங்கள்ல காதுல தான் தோணிக்கு எங்க போறவங்க சொல்றது. என்ன செய்யறது, அவங்க நினைக்கிறாங்க பாஸ்ட்டு பேசினாதான் நமக்கு சந்தோஷம். நம்ம வாக்கு பேசட்டும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. நான் ஓப்பன் ஸ்பீக்கரை போட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதை கேட்டுட்டு, அதாக கேட்காம இல்லை, கேட்டுக்கிட்டே சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா மனுஷன் பேசுகிறத கேட்பதற்கு தயாராக இல்லை. நீங்க பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே பேசுகிற நபர் மீது உங்களுக்கு அன்பு ஐக்கியம் என்ன செய்யும். அன்பு வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, வேண்டாமா? வாழ்நாட்கள் கூட கூட ஜனங்களுடைய அன்பினுடைய எல்கை விசாலமாயிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல இருந்த இந்த ஜனங்களுடைய ஐக்கியங்களை விட இப்ப நிறைய ஐக்கியங்கள் பெருகி இருக்கு. விசுவாசிகள் மட்டுமல்ல, வெளியே உள்ளதான ஜனங்களுடைய ஐக்கியங்கள் நிறைய பெருகி இருக்கு. சிலர் இந்துல ரொம்ப பக்தி உள்ளவங்களா இருக்காங்க, சிலர் பூசாரியா கூட இருக்காங்க. அவங்க மேலெல்லாம் அன்பு வந்து என்ன செய்யிருக்கு, பெருகி இருக்கு. நம்மனாலே நின்று பேசுவதற்கு அவங்க விரும்புறாங்க. அன்பினுடைய எல்லை வந்து என்ன செய்யிருக்கு, பெருகி இருக்கு. நீங்களும் அன்பினுடைய எல்லையை பெருக்குங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சமயம் குறைவாக இருக்கிறது, குறைந்த நேரத்திற்குள்ளாக ஆண்டு தருகிறதான வார்த்தையை நாம் வந்து சிந்திக்கலாம். வாசிங்கள். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாக வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டினதன் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நீங்கள் ஆதியாகமத்தில் இருந்து நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டே வந்தால் ஒவ்வொரு கால நிலைகளிலேயும் தெய்வம் மனிதர்கள் மீது வைத்ததான அன்பை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுனுடைய மிக முக்கியமான சுபாவம் அன்பு. அவர் எந்த அடிப்படையில் மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறார், எந்த நிபந்தனையும் அவர் வைத்து நம்மிடத்தில் அன்பு கூறவே இல்லை. நாமெல்லாம் ஆண்டவரை அறியாதவர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவரை வெறுத்தவர்கள்.
நம்முடைய முற்பிதாக்களெல்லாம் இயேசு மனிதன் என்று சொன்னவர்கள், நம்முடைய முற்பிதாக்களெல்லாம் இயேசுவுக்கு விரோதமாக பேசினவர்கள். நம்மில் சிலருக்கு கூட ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது இயேசுவை நாம தெய்வமாக என்ன செய்யல, மதிக்கல, அவரை அற்பமாக எண்ணினான நபர் தான். ஆனால் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்தார், தெரிந்தெடுத்தார். வாசிங்கள் உபாகமத்தினுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் உங்களை பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து அதில் ராஜாவான பார்வோனின் கையில் இருந்தும் உங்களை மீட்டுக்கொண்ட ஆண்டவர் உங்களை பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து, எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்னவென்றால் உங்கள் மீது அன்பு கூர்ந்தபடினாலே. மனிதனுடைய அன்பெல்லாம் நம்ம சில வேளைகளை பெரிது நினைச்சிடறோம். மனிதன் நம்மகிட்ட அன்பா பேசின உடனே நம்ம பெரிய அன்பு வைத்திருக்க நினைத்துக் கொள்ளுகிறோம். சில உதவிகளை செய்த உடனே பெரிய அன்பு வைத்திருக்காங்க என்று சொல்லி நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். நம்ம மூலமா ஒரு சின்ன பாதிப்பு அவர்களுக்கு வந்து விட்டதானால் அவருடைய அன்பெல்லாம் எங்க போகுமோ தெரியாது. மனிதனுடைய அன்பு எல்லாம் என்ன செய்யக்கூடியது, மாறி போகக்கூடியதுதான். எல்லா மனிதர்களுடைய அன்பும் மாறி போய்விடும். ஒரு மனிதனிடத்துல நீங்க எதற்காக அன்பு வைத்திருக்கிறீங்க, ஏதாயிலும் அவர் மூலமாக நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி. இன்னைக்கு சில மனைவிமார் கணவன்மாரிடத்தில் அன்பு வச்சிருக்கிறாங்க, சில கணவன்மார் மனைவியிடத்தில் அன்பு வச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல கணவனும் சரி மனைவியும் சரி சம்பாத்தியம் பண்ணி கொடுக்காம ஒரு பாரமாக இருந்தால் மனைவியாகவோ கணவனாகவோ ஏற்றுக்கொள்ள எந்த நபரும் தயாராக இல்லை. விதிவிலக்காக மனம் திரும்பினதான ஜனங்கள் சிலர் எப்படி இருந்தாலும் சரி, கல்லானாலும் சொல்லுங்க அம்மா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் அது அர்த்தம் என்ன? கல்லானாலும் கணவன் நல்ல கடினமா இருந்து நல்ல வேலை செய்யக்கூடிய கணவனா இருந்தாலும், கடினமாக நடத்தக்கூடிய கணவனா இருந்தாலும் அது யார் தான்? கணவன் தான். புல்லானாலும் என்றால் அது அற்பமாக எண்ணப்படக்கூடியது. அந்த கணவனால எந்த வேலையும் செய்ய முடியாது, அந்த கணவனால வருமானம் ஈட்டி கொடுக்க முடியாது. இந்த கணவனுக்கு யார் தான் வருமானம் ஈட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு? மனைவி தான் வருமானம் ஈட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த கணவனும் எனக்கு யார் தான்? ஆனா அதை இப்ப பார்க்க முடியுதா? பார்க்க முடியவே இல்லையா? இந்த அனுபவத்தை இந்த பூமியில இப்ப பார்க்க முடிகிறதா? சரி, வெளியே விட்டுருவோம். நீங்க உங்க கணவன் வருமானம் ஈட்டாமல் உங்களுக்கு பாரமா இருந்தா உங்க கணவன் மேல உங்களுக்கு அன்பு வருமா, வம்பு வருமா? உங்களுக்கு தான் கேட்கேன். அன்பு வருமா, வம்பு வருமா? என்ன வரும்? கம்பு வருமா? அருள்ராஜ் கரெக்டா சொல்றப்ப என்ன வரும்? கம்பு வரும். ஏன்னா இந்த உலகம் பணத்தின் அடிப்படையில இயங்க ஆரம்பித்து விட்டது. மனுஷன் மீது அன்பு செலுத்துறதை விட எது மேலதான் அன்பு? பணத்தின் பேர்ல தான் அன்பு. விரல் தடிக்கு முறுக்கு செய்து போடுறதும் நம்மளை அறியாமலே அவங்க மேல ஒரு தனி மரியாதை வருது, தனி பாசம் வருது, தனி ஒரு அன்பு வருது. பணத்தின் அடிப்படையில தான் மனுஷன் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறான். ஒரு சம்பவம், நடந்த சம்பவம். ஒரு ஏழை ஒரு விறகு வெட்டி விற்கிறதான் மனுஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான், நம்ம தேசத்துல நடந்த சம்பவம் தான். அவன் விறகு வெட்டி கொண்டு வந்து, மலையில போய் விறகு வெட்டி கொண்டு வந்து அதை விற்று ஜீவனம் பண்ணுகிறதான மனுஷன். ஆனா இவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாரை பார்த்தா இவன் மதிச்சு என்ன சொல்லுவான்? யாரை பார்த்தாலும் மதிச்சு வணக்கம் சொல்லுவான். அப்ப வசதி படைத்தவர்கள் நிறைய பேர் அவருக்கு தெரியும்.
அதுல ஒரு ஆள் ஜவுளி கடை வச்சிருக்கிறவர், ஒரு ஆள் ஹோட்டல் வச்சிருக்கிறவர், ஒரு ஆள் மெடிக்கல் வச்சிருக்கிறவர், ஒரு ஆள் வந்து நகை கடை வச்சிருக்கிறவர். போகும்போதெல்லாம் பார்த்தா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லிட்டே போவானாம். ஆனா ஒரு நபராவது இவனுக்கு என்ன சொன்னது கிடையாது. ஏன்னா இவனை போயிட்டு தெரியும் இவன் வந்து யாரு, இவன் வந்து ஏழை, இவன் ஏழை என்பது தெரியும். அந்த வசதி படைத்தவன் ஒரு நபர் கூட ஒரு நாள் கூட யாருக்கு வணக்கம் சொன்னதில்லை, இந்த நபருக்கு வணக்கம் சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த விறகு வெட்டிக்கு லாட்டரி டிக்கெட்ல ஒரு பெரிய அமௌண்ட் என்ன வந்துட்டு பரிசு வந்துட்டு பரபரப்பாயிட்டு எல்லாம் இந்த பேருடைய நபருக்கு இத்தனை கோடி ரூபாய் என்னது வந்திருக்கு, லாட்டரி டிக்கெட் விழுந்திருக்குன்னு பரபரப்பு ஆயிட்டு. முதல்ல இவன் வணக்கம் சொன்னா அவனால வணக்கம் சொல்லல. இப்ப இவன் போறான், வழியை யாரும் வணக்கம் சொல்றாங்க, இவன் நகைக்கடைக்கார உரிமையாளர். ஏன்னா இவன் வந்து பணம் நிறைய வந்துட்டுல, இவன் இவனை பிடிச்ச கொஞ்சம் என்ன நடக்கும், நமக்கு வியாபாரம் நடக்கும், கொஞ்சம் வருமானம் ஈட்டலாம்னு சொல்லிட்டு வணக்கம் சொன்னாங்களாம். அப்போ இந்த நபர் என்ன சொன்னாங்க, ஏழு நபர் என்ன சொல்றான் சொன்னானா இல்லா சொல்றேன் அப்படின்னா, சொல்லல வணக்கம் சொல்லல, சொல்றேன் அப்படின்னா ஏன் சொல்றேன்னு சொன்னான், வணக்கம் சொல்லல. இவங்க என் பேரை சொல்லி வணக்கம்னு சொன்ன உடனே நான் சொல்றேன் அப்படின்னா எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னா, நான் அன்றைக்கு ஏழையாக இருந்தேன், நீங்க எனக்கு வணக்கம் சொல்லல, இப்ப எனக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க வணக்கம் சொல்றீங்க. இப்ப நீங்க எனக்கு வணக்கம் சொல்லல, பணத்துக்கு வணக்கம் சொல்றீங்க. பணம் வீட்டுல இருக்கு, நான் வீட்டுல போய் அந்த பணத்துக்கு என்ன சொல்றேன், இப்படி இன்னார் வணக்கம் சொன்னதா, இன்னார் வணக்கம் சொன்னதா நான் என் பணத்துக்கு போய் சொல்றேன். இன்னைக்கு பணமே தான் உலகம் இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க, பணமே தான் உலகம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் கேட்கிறேன். பணமே உலகமா, கர்த்தரே உலகமா? சொல்லுங்க, சொன்னாலும் உங்களுடைய மனசுல ஒரு மாற்றம் வரட்டுமே. பணத்தின் மேல நீங்கள் அன்பு வைத்தால் அது அநேக வேலைகளை உங்களுடைய கையை விட்டு வந்து என்ன செய்ய போயிடும். ஒரு தேவனுடைய பிள்ளை பணத்தை வந்து ஆர்வமாக தேட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனுமா தேடி வரும். அது வருகிறதான வேலை தேடி வரும். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் மேன்மை அடைவதற்கு ரெண்டு காரியம் நடைபெற வேண்டும். ஒண்ணு தேவனுடைய சமயம். தேவன் எப்ப உயர்வுடைய செய்வார் அப்பதான் உயர்வுடைய செய்வார், சமயம் வரணும். அதற்கு அடுத்தபடியாக தேவ செயலும் நேரிட வேண்டும். இந்த ரெண்டும் யார் சம்பந்தப்பட்டது, ஆண்டவர் சம்பந்தப்பட்டதுதான். அப்ப ஆண்டவர் ஒரு நபரை மேன்மையடைய செய்கிறதாக இருக்கிறபடினால நம்ம மேன்மையை தேடாம யாரை தேடணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடனா வேதம் சொல்கிறபடி சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். பண்ண மாட்டாரா? வசனத்தை சொல்லி இருக்கு பாஸ்டர், அதெல்லாம் அது நடக்குமா? ஒரே நாளில் உயர்த்தினா என்ன ஆகும்? நிறைய பேரை பார்த்துட்டேன், இங்குள்ள விசுவாசிகளையும் பார்த்துட்டேன், வெளியும் பார்த்துட்டேன், ஆண்டு அறியாதவங்களையும் பார்த்துட்டேன், அறிஞ்சவங்களையும் பார்த்துட்டேன். கொஞ்சம் உயர் வந்தோடனே எல்லாம் மாறத்தான் செய்யுது, மாறாம இல்லை, கொஞ்சம் மாறத்தான் செய்யுது. எல்லாம் பேச்சு மாறுது, பார்வை மாறுது, நடக்க மாறுது, உறவு மாறுது, எல்லாமே வந்து என்ன செய்யுது, மாறுது. எனவே தேவன் நம்முடைய ஆத்மாவின் மீது வைத்திருக்கிறதான அன்பினாலே நம்மளை உடனே நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் ஆசீர்வதிக்கிறது இல்லை, ஆனா ஆசீர்வதிப்பார். சாப்பிட தந்திருக்கிறாரா? 3 வேளை சாப்பாடு இல்லாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சாப்பாடு தரலாம். 3 வேளை சாப்பாடு இல்லாதவங்க இருக்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் 2 வஸ்திரமாயும் இல்லாதவங்க இங்க இருக்கிறீங்களா? சொல்லிய 2 வஸ்திரமாயும் இல்லாதவங்க யாராவது இருக்கிறீர்களா? உண்மையில சொல்றேன், ஆறுதல் முடிஞ்ச கூட உங்களை கூட்டிட்டு போய் ஜவுளி கடையில் கொண்டு போய் துணி எடுத்தாங்க. அதை விட அந்த 2 இல்லைன்னா நான் பொய் சொல்லல, தேவ சமூகத்துலன்னு சொல்றேன். 2 வஸ்திரமாயும் இல்லாதவங்க இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க யாரு கிடையாது, ஏழை கிடையாது. ஏழை யார் தெரியுமா? சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாதவன்,
உடுத்துவதற்கு வஸ்திரம் இல்லாதவனுக்கு பேர் தான் யாரு? ஏழை. மற்றவங்கள ஏழை கிடையாது, மற்றவங்கள மிடில் கிளாஸ். இன்னைக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யாருமே ஏழைன்னு சொல்லவே முடியாது. கஷ்டப்படுறவங்க கூட பிராண்டட் ஷர்ட் போடுறாங்க, கஷ்டப்படுறவங்க கூட 2000 ரூபாய் ஷர்ட் 2000 ரூபாய் சேரி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்கள கஷ்டப்படுறவங்க நம்ம சொல்லவே முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மை எல்லாம் எப்படிதான் வச்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்ததாவது வைத்திருக்கிறார். ஆனா நாம நினைக்கிறத ஆசீர்வாதம் ரொம்ப டூ மச்சா நினைக்கிறோம், ரொம்ப அதிகமாக நினைக்கிறோம். நினைக்கிறது தவறல்ல, ஆசைப்படுகிறது தவறல்ல, ஆனா அதற்காகவே வாழ்கிறது தவறு. அதற்காகவே ஒரு மனுஷன் வாழ்வான் என்றால் அதற்காக இவன் தீவிரமாக ஓடிக்கொண்டே இருப்பான். இவனால் நிம்மதியாக தூங்க முடியாது, இவனால் நிம்மதியாக சாப்பிட முடியாது. இவன் எப்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பான். பரபரப்பாக இயங்கி பணத்தை சேர்த்து வைத்தால் போதாது. அது என்ன செய்யணும்? பேச்சாளர் பேசிட்டு இருந்தார். அவர் சொல்றார், ஒரு இந்து மனுஷன் தான், அவர் கொஞ்சம் பட்டாளம் அடிச்சிருப்பார், இந்து பக்தியானார். அவர் சொல்றார், மனுஷனுக்கு பணம் அவசியம், அதை விட அவசியம் அந்த பணம் வந்து சம்பாத்தியம் அவனுக்கு அது கிடைக்கும், கிடைச்சி இருக்கணும் அவன்கிட்ட. அதை விட முக்கியம் என்னன்னா அந்த பணத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு அவனுக்கு என்ன இருக்கணும்? அந்த ஆண்டவருடைய கிருபை இருக்கணும். அது இல்லைன்னா பணம் இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. வேதத்தில் பிரசங்கி சொல்லுகிறார், சாலமோன் என்னதான் ஞானி பிரசங்கில சொல்லுகிறார், ஒரு மனுஷன் என்ன இச்சித்தாலும் அது ஒண்ணு கிடைக்குது. வீடு கேட்கறான், 1க்கு 2 வீடு. வயல் கேட்கறான், 1க்கு 2 தோட்டம். காசு கேட்கறான், நிறைய காசு. அவன் 50 பவுன் நகை தான் விரும்புறான், 2 கிலோ தங்கம், எல்லாம் கிடைக்குது. அவன் என்ன கேட்டாலும் கிடைக்குது. ஆனா அதை அனுபவிக்க சக்திய. ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போனேன், சில சமயம் நான் மறக்கவே மறக்காது, பல வருடங்கள் ஆச்சு. நாகர்கோயில் ஒரு வீட்டுக்கு போனேன். கண்ணு கெட்டாத தூரத்து வரைக்கும் அந்த நபருக்கு இடம் பார்த்த மெயினான இடத்துல அந்த காலத்துல வாங்கி போட்டிருக்காரு. அது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு டெலிபேட் அங்கே கட்டி வச்சிருக்காங்க. அதான் ஹெலிகாப்டர், கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் வந்து இறக்குறதான இடம். அதுக்கு மெயினாக ரோடு போட்டிருக்கேன். அந்த ரோட்டு மேலே இந்த இடம் வந்துச்சு. அந்த நேரத்தில் காடாக கிடந்தது. அது ஏகப்பட்டதான ஏக்கர், பல கோடி ரூபாய்க்கு பெறும். அப்போ ஒரு காரியமாக அவங்க வீட்டில் வந்து பார்ப்பதற்கு போயிருந்தேன். அது ஒரு 5 சென்ட் வித்தா அவ்வளோ பெரிய வீடு கட்டிடலாம். அந்த வீட்டுக்குள்ள போனா கிச்சன் தான் கறி பிடிச்சிருக்கும், ஆனால் முன்னாடி ஹாலில் எப்படி பிடிச்சிருக்கு? ஹாலிலே கறி பிடிச்சிருக்கு. மேலே எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் உள்ளவங்க அந்த வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. என்ன தெரியுமா? எல்லாம் இருக்கு, அனுபவிக்கும் சக்தியை என்ன செய்யல. வஸ்திரம் போட்டிருக்கிறாரு, அவர் பார்த்தா வெறும் பாவப்பட்டதான ஆள் மாதிரி வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம். வேட்டி அது மஞ்சள் கலர்ல இருக்கு, வெள்ளை கலர் வேட்டி எப்படி இருக்கு? மஞ்சள் கலர்ல இருக்கு. ஆனா பெரிய கோடீஸ்வரன், ஆனா அனுபவிக்கும் சக்தியை ஆண்டவனுக்கு கொடுக்கல. என்ன இச்சத்து கிடைத்தால் மட்டும் அது ஆசீர்வாதம் அல்ல. அந்த ஆசீர்வாதத்தை வேதம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுறீங்களா? நீங்க வேலை செய்து நீங்க சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, நன்றியோடு யாரை துணிக்கணும்? ஆண்டவரே, ஏன் கையில் பிரயாசம் விருதாவா எங்க போகல? மருத்துவமனைக்கு போகல. மருத்துவமனைக்கு போறவங்க எல்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தானே, கண்ணு கட்டி காட்டில் விட்ட கதை தான். டாக்டர் சொல்றாரு 50,000 கட்டணும் நாளைக்கு. ஏன் கட்டணும்? எதுக்கு கட்டணும்? டாக்டர் கட்ட சொல்றாங்க. அப்போதான் என்ன பண்ணுவோம்? ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சமயத்தில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, நேற்று நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்து நேரே எங்க கொண்டு போயாச்சு, மதுரையில் கொண்டு வச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறாங்க. நான் கண்டே பிடிக்க முடியல. என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, நீங்க ஜோன் பண்ண முடியுமா, நம்ம மதுரைக்கு எப்படி போறது? இப்போ வர சொன்னேன் அவங்கள, இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்களாவது வர சொல்லு. என்ன மாற்றி மாற்றி காமிக்கிறதா? ஒரு ஆஸ்பத்திரியில் போனால் ஒன்று, இன்னொரு ஆஸ்பத்திரியில் போனால் இன்னொன்று. ஆனால் ஆள் வந்து அப்பேற்பட்டதான நோய் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் ரிப்போர்ட்ல இப்படி காமிக்குது. கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகி உப்பு சத்து நிறைய ஆகி கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வந்து என்ன செய்யுது, காமிக்குது. மதுரையில் இருந்த பணம் எவ்வளவு போகும்? ஒரு நபர் போய் பார்த்துட்டு வரணும்னாலே சிரமம், கஷ்டம், பண செலவு. இப்படி அநேகருடைய பிரயாசம் எங்க போகுது? மருத்துவமனைக்கு.
ஆனா நம்முடைய பிரயாசத்தை ஆண்டு ஆசீர்வதித்து சாப்பிட தந்திருக்கிறார்ல. வேலை செய்றீங்க, உழைச்சுதான் வேலை செய்றீங்க, உழைச்சி கொண்டு வரீங்க, சாப்பிடுவதற்கு ஆண்டு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். தேவன் உங்கள் மீது என்ன வச்சிருக்கிறார்? அன்பு வைத்திருக்கிறார். இந்த அன்பை நீங்கள் வந்து அறியணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்துக் கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஜனத்தின் மேலையும் கர்த்தர் எப்படி அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதற்கு பிறகும், இவர்கள் மீறிவிட்டார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும் அவர்களை விசாரிக்கும்படியாக திரும்ப வர்றாரு. யாரை கூப்பிடுறாரு? காணலன் உடனே அன்பு இருக்கு யார் பேர்ல? இந்த ஆதாம் ஏவாள் பேர்ல அன்பு இருக்கு. அவர் கூப்பிடுற ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நான் உன்னை பார்க்கணும் கூப்பிடுறாரு. ஆனா இவனுக்கு தேவ சன்னிதானத்துல வர முடியல. தேவனுக்கு முன்பதாக இவனால வர முடியவில்லை. இவன் என்ன செய்யறான்? ஒளித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்றதான ஒரு எண்ணம் வந்துட்டு அந்த கனியை பறித்து புசித்தபடினால இப்ப நிர்வாணத்தை மறைப்பதற்கு இவன் இலைய தைத்து உடுப்பாக என்ன செய்யறான்? எத்தனை நாள் அந்த இலை இருக்கும்? இலை தான் ஒரே நாள்ல காஞ்சிருமே. அதுல இலைய கொடுத்துட்டு ஃப்ரீயா நடக்க முடியுமா? இலைய தச்சு எவ்வளவு பெரிய இலையா இருக்கட்டுமே, வாழை இலையோ இல்லாவிட்டா என்ன இலையோ, ஆழம் இலை எந்த பெரிய இலையா இருக்கோ, இலைய வந்து ஈக்கு வச்சு தச்சு நம்ம கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு ஃப்ரீயா போக முடியுமா? நிர்வாணத்தை மறைப்பதற்கு நான் எவள் இதைத்தான் பண்ணியிருக்கிறாங்க. பாவம் செய்த பிறகும் தேவனுடைய வார்த்தையை மீறினதற்கு பிறகும் ஆண்டவர் இவர்களை தேடி போகும்போது அவர்கள் நிர்வாணி என்கிறதான ஒரு நிலையில அவர்கள் இருக்கிறாங்க. முன்னாடி நிர்வாணிகளாகத்தான் இருந்தாங்க, ஆனா அந்த உணர்வு அவர்களுக்கு கிடையாது. ஆனா பாவம் செய்த போது அந்த உணர்வு வந்தது. இந்த உணர்வினால் அவன் நிர்வாணத்தை மறைக்க ஒரு செயற்கையான ஒரு வஸ்திரத்தை இவங்களாக தயார் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல தேடி போய் அவர்களுக்கு என்ன உடைய கொடுத்தார்? என்னோட தோலுடைய எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஒரு மிருகத்துல இருந்தான் அப்படிதானே? தோல் உடைய ஒரு மிருகத்தில் இருந்துதான் வரும். அந்த மிருகம் ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். நாம் ஆத்மீகத்துல நிர்வாணமாக வந்து இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். நம்முடைய ஆத்மீக ரட்சிப்புக்கு ஆட்டுக்குட்டியாகி ஆண்டவர் மரித்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்தது போல இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அன்பு கூர்ந்தபடினால தோல் உடைய ஆண்டவர் கொடுத்தார். அடுத்தபடியாக பாருங்க, அதை கடந்து வரும்போது நோவனுடைய சரித்திரம், நோவ குடும்பத்தின் மேல் ஆண்டவருக்கு அளவு கடந்த அன்பு. அடுத்தால வரும்போது ஆபிரகாமுடைய குடும்பம், ஆபிரகாமுடைய குடும்பத்தின் மேல் ஆண்டவருக்கு அன்பு. அடுத்து பார்க்கும்போது ஈசாக்கு, அடுத்து பார்க்கும்போது யாக்கோபு, யாக்கோபில் இருந்து வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததிகள். எல்லாவற்றின் பேர்லையும் இவர்கள் பாவம் செய்தாலும் இவர்கள் அக்கிரமம் செய்தாலும் ஆண்டவர் அவர்கள் பேரில் எப்படி இருந்தார்? அன்பா இருந்தார் இல்லையா? ஒன்று மீது அன்பா இருக்காரு இல்லையா? அன்பு உணர்ந்தீங்களா இல்லையா? உணர்ந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. இல்ல அன்பை உணர்ந்துட்டீங்கன்னா இயேசுவை விட்டு நீங்க எங்கேயும் போகவே, இயேசு விட்டு எங்கேயும் போகவே முடியாது. இது ஆண்டவர் இயேசு உங்களை பொறுத்து, நீங்க செய்த குறைகள் எல்லாம் பொறுத்து. ஒரு காலத்துல இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு காலத்துல தெய்வமே இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு காலத்துல தெய்வம் மனுஷன், இயேசு மனுஷன் சொன்னீங்க. எல்லாவற்றையும் ஆண்டு பொறுத்து கொண்டுதான் உங்களை தேடி வந்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக உங்களை இன்னைக்கு சாத்தானும் உங்களை நினைத்தபடி ஒன்றும் செய்ய முடியாது. என்ன முத்திரை போட்டிருக்கிறார்? யார் முத்திரை? இயேசுவுக்கு நீங்க அனாதையா கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக் எல்லாம் போனீங்கன்னா அந்த ரயில்வேக்கு சொந்தமான பொருட்களும் தெருவில் கிடந்த மாதிரி தான் கிடக்கும். ஆனா ஒருத்தர் தூக்க முடியாது. அனாதை மாதிரி தான் கிடக்கணும். நல்ல பொருளா இருக்க வீட்டுல தூண் விட வேண்டியது இருக்கு. இந்த கிரகத்தை தூக்கிட்டு போய் தூண் விட்டுலாம தூக்க முடியாது. அது யாருக்கு சொந்தமானது? அது ரயில்வேக்கு சொந்தமானது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு போஸ்ட் கிடக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்ல உள்ளது?
டெலிபோன் டிபார்ட்மெண்ட் ஒரு வருஷம் போல கிடக்கு, அங்கேயே தான் கிடக்கு. நிறைய களவாங்கிறவங்க களவாண்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் களவாண்டு போகல. ஏன்? அது யாருக்கு சொந்தமாக தான் இருக்கு, அது டெலிபோனுக்கு சொந்தமாக தான் இருக்கு. இப்போ வந்து அது யாருக்கு சொந்தமாக தெரியாது. அது தூக்கிட்டான் வந்துடுவான், யாரு? போலீஸ் வந்துடுவான். அதே மாதிரிதான் நம்மள தெரியாது, டக்குனு யாருக்கும் தெரியாது. நம்ம யாருக்கு சொந்தமானவன்னு தெரியாது, நம்ம இயேசுக்கு சொந்தமானவன்னு எல்லாருக்கும் தெரியாது. ஆனா நம்மளை தொட்டா யார் வருவா? நம்மளை தொட்டா நம்ம யாருக்கு சொந்தமா அவர் வருவா? நீங்க ஒரு பெரிய மிகப்பெரிய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க. மனுஷன் உங்களை டக்குன்னு தொட முடியாது, சாத்தான் உங்களை டக்குன்னு தொட முடியாது. ஒரு நீங்க நினைக்கலாம், தொடுத பாஸ்டர் எழுப்பீங்க, தொடுத பாஸ்டர். சில என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் அன்னைக்கு பாஸ்டர் இது என்னைக்கு தான் போகும் பாஸ்டர்? என்னைக்கு தான் போகும்? என்னைக்கு தான் போகும்? சிலருக்கு போகவே போகாது. அப்படியே பாஸ்டர் நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில். அப்போ சொன்ன பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த சாத்தான் குற்றம் தூதன் சாகுற வரைக்கும் போல. அவன் பெரிய தேவனுடைய மனுஷன். அவனை பார்த்தா பேய் அலறும். யாரை பார்த்தா? பவுலை பார்த்தா பேய் அலறி ஓடும். அவனுடைய கர்ச்சிப்பை தூக்கி ஒரு பேய் பிடிச்ச ஆள் மேல இப்படி தூக்கி போட்டாலே போதும், அந்த கர்ச்சிப்போட தான் வேற சும்மல் அது மேலப்பட்டதோட ஓடும். அவ்வளவு வல்லமையான மனுஷனுக்கு விரோதமா ஆண்டவர் சாத்தான் ஒப்பு கொடுத்துட்டார். பைபிள் தெளிவா சொல்லி இருக்கிறது, சாத்தான் கூட்டம் தூதன், சாத்தான் கூட்டம் தூதன். அந்த மாதிரி நமக்கு நேரிட்ட கூடாது. நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் சிலர் பார்த்துருக்கிறேன். கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க, கம்யூனியன்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனா கடைசி வரைக்கும் சாத்தான் அவங்கள விட்டு மரணம் வரைக்கும் சாத்தான் அவங்கள விட்டு போகவே இல்லை. என்ன காரணம்? காரணம் இல்லாமல் ஆண்டவர் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், பரத்தில் இருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உங்கள் மீது சாத்தானுக்கு அதிகாரமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கூட வரப்போகிற நாட்களிலே ஆண்டவரால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட இருக்கிறபடினால் சாத்தானுக்கு தெரியுது, இவர்கள் மனம் திரும்புவதற்கு முன்னாடியே ஆண்டவர் இவன் எனக்கு சொந்தமானவன் என்ற முத்திரையை போட்டிருக்கிறபடினால சுடுகாட்டில் போய் இருந்தாலும் சாத்தான் அவ்வளோ ஒன்றும் செய்யல. நானும் சில வேளையில் நான் ஆச்சரியப்படும், எங்கெல்லாமோ போயிருக்கோம், நம்மள ஒன்றும். ஆனால் ஒரு நாள் சாத்தான் இடத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இம்மட்டுவா மிஞ்சி வராதேன்னு சொன்னதான அந்த கத்து அந்த சாத்தானுக்கு கட்டளையிட்டார். அவன் ஒரு பயமத்திரம் காட்ட, அவ்வளவுதான். ஆனா அவன் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. கொடிய வியாதியை உருவாக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அவனை பைத்தியமாக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அவன் மீது வேற எந்த அதிகாரம் கிடையாது. கொஞ்சம் பயம் வந்தது, அந்த பயத்தினால ஜுரம் வந்தது, ஜுரம் நிற்கல, தேவனுடைய மனுஷன் ஜெபித்தோடனே அது போய்விட்டது. அன்றிலிருந்து மரியாதையா யாரை தேட ஆரம்பிச்சாச்சு? அன்றிலிருந்து ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாச்சு. அதற்கு பிறகு சாத்தனை எங்க போனாலும் தெரியவே இல்லை. ஏன் ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் அனுப்புகிறதல்ல சாத்தானை. சில சாத்தானை அனுப்பும் போது, சில சாத்தான் வரும்போது ஆண்டவர் ஏன் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறார்? நீங்க ஆண்டவரத்தில் சொல்லணும், ஆண்டவரே ஏன் எனக்கு என் மீது சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீங்க? பக்தன் தாவீது சொல்றார் அல்லவா, நான் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? நான் ஆணுடைய பிள்ளை அல்லவா, என் மீது அதிகாரம் இல்லை என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே, ஏன் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க அப்பா, நான் வந்து என்ன சரி சொல்லும் அடியே. எல்லாம் கேட்க தயாரா இருப்பீங்களா? எல்லாம் கேட்க தயாரா இருப்பீங்களா? ஆமா இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கீங்களா? இல்ல பாஸ்டர் யோசிக்கணும் கொஞ்சம். ஆண்டவர் யாருக்கு சொல்லுவார்? நான் ஒரு மனுஷன், எனக்கே ஆகிற சில காரியங்கள் தெரியும். ஒரு முடிவு வச்சுட்டு என்கிட்ட சிலர் வந்து கேட்பாங்க. அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிய சில காரியத்துக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆனால் கேட்பாங்க. எனக்கே ஆவில தெரிஞ்சா நானே திரும்ப யோசனை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு முடிவு இதயத்துல வச்சிருக்கிறாங்க. ஆண்டு பிள்ளைகளுக்கு சொல்லி முடிவு எதுவுமே இல்லை. முடிவு எடுக்கிறதான அதிகாரம் யாருக்கு? ஆண்டவருக்கு. என்னுடைய வாழ்க்கையில, சபை காரியங்களிலே, குடும்பத்திலே, மனைவியில, பிள்ளைகளிலே, தனிப்பட்ட காரியங்களிலே முடிவு எடுக்கக்கூடியவர் யார்? ஆண்டவர். நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு எண்ண உடையவர்களாக இருந்தால் உங்களை ஆண்டவர் சரியான முடிவுக்குள்ளதான் வழி நடத்துவார். ஆனா இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க எப்படி இல்லை? தயாராக இல்லை.
நாம் இன்றைய வரைக்கும் நம்முடைய விருப்பத்தின்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறோம். நீ உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. மற்றவங்க அப்படி நடந்தா பிரச்சனை இல்லை. யார் நடக்கிறோம்? நம்ம விரும்பினார் தானே நம்ம பேசுறோம். விரும்பினார் தானே பேசுறோம். பேசுவதற்கு விருப்பம் உள்ளது பேசாமல் தவிர்த்திருக்கிறோமா? பேசுவதற்கு விருப்பமானதை பேசாமல் தவிர்த்திருக்கிறோமா? இல்லை, பேசிக்கிறோம். கண்ணின் காட்சிகளில் என்னெல்லாம் கண்ணு பார்த்து வரும்போதோ அத்தனை காரியங்களையும் நம்ம செய்யறோம், செய்யாம இல்லை. ஆனா இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரோ? எங்க? நியாயம் ஒருத்தர் இருக்கிறார். யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? நீதியை வெளிச்சத்தை போலவும் சில தேவனுடைய போல சில வேலைகள் ஆளுவாங்க. எவ்வளவோ நீதியா தான் இருக்கிறேன், எவ்வளவோ நியாயமா தான் இருக்கிறேன், ஆனா நான் தானே அநியாயமாக துன்பப்படுத்தப்படுகிறேன். இது குடும்பங்களிலேயும் உண்டு, வேலை செய்கிற இடங்களிலேயும் உண்டு, சபைகளிலேயும் உண்டு, ஊர்ல எல்லா இடத்துலையுமே நீதி செய்கிறதான ஜனங்கள் சில வேலைகளில் அநியாயமாக என்ன செய்யறாங்க? சங்கடப்படுறாங்க. இதை யார் பார்த்துட்டு இருக்காரு? வேதம் சொல்லுது, நீங்கள் தேடுகிறதான தெய்வம், உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தெய்வம் நீதி நியாயம் செய்கிறார். அவர் உங்களுக்கு நீதி செய்வார், அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஏனென்றால் அவர் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்கிறத விட பன்மடங்கு வந்து அன்பு வைத்திருக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் அவர் மீது அன்பு கூறாதபடி நடக்கிறோம். நாம் அன்பு கூறாதபடி ஆண்டவரை தேடாமல் இருக்கிறோம். நாம் அன்பு கூறாதபடி ஆண்டவரை துதிக்காமல் இருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம எல்லாம் மாறி போய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மாறாதவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். எங்கே இருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார்? பாழான இடம், உலகிடுதல் உள்ள அவாந்தரமான வெளி. 32:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு எதற்காக தெரிந்து கொண்டார்? 7:13 வாசிங்க. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை உன்னை பெருக பண்ணி உன் கற்பகனியையும் உன் நிலத்தின் கனிகளிலும் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். உன்னை தெரிந்து கொண்டதான தேவன் உனக்கு கொடுத்ததான தேசத்தை வந்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் ஆரம்பத்தில் எகிப்திலிருந்து வரும்போது அவர்கள் பார்த்ததான பகுதியெல்லாம் என்ன பகுதி? வனாந்தரமான பகுதி. என்னது? பாலைவனம். பாலைவனம். பாலைவனம் பகல்ல வந்து வெயில் சுட்டரிக்கும், இரவு வந்து குளிர் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இது ரெண்டுமே மனுஷனுக்கு ஆகாது. ரொம்ப நல்ல தட்ப வெப்பநிலை உள்ளதான இடம் எந்த இடம் தான்? நம்ம வசிக்கிறதான இடம் தமிழ்நாடு. மிதமான தட்ப வெப்பநிலை. குளிர் இருந்தாலும் ரொம்ப இல்லை, வெயில் இருந்தாலும் ரொம்ப இல்லை, மழை இருந்தாலும் ரொம்ப இல்லை, மிதமான தட்ப வெப்பநிலை ஆண்டு நமக்கு. இந்த கேரளாவுக்கு அடுத்து நாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் போனதான வழியெல்லாம் அப்படி அல்ல. இரவுல வெயில் பயங்கரமாக சுட்டரிக்கும். நமக்கு இங்கேயே அடிக்கிறதான வெயில் சில வேளைகளை தாக்க முடியாது. ஆனா பாலைவனத்துல எங்க பார்த்தாலும் மணற்பரப்பா இருக்கிறதான இடத்துல மேல உள்ளதான சூடு வேற, இந்த மணல்ல இருந்து வருகிறதான சூடு வேற, பயங்கரமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தில் இவர்களுக்கு சொல்றாரு, நான் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை உங்களுக்கு என்ன செய்ய தருவேன். நம்பினாங்க. மோசே சொன்னதான வார்த்தை என்ன செய்றாங்க? நம்பினாங்க. நம்பிதான் என்ன செய்யறாங்க? எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆயிட்டா நீங்க ஆண்டவரை தேடி 40 வருஷம் ஆயிட்டா உங்களுக்கு ஆகல. என்ன நாள் இருக்குல்ல? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலைவனத்தில் நடந்தாங்க. அந்த பாலைவனத்தில் நடக்கும் போது சாப்பாடு கொடுத்தாரு. அப்புறம் இவருடைய கால்கள் வந்து என்ன செய்யல? நீங்க வஸ்திரம் வந்து என்னதாகல? பழசாப்பாடு. இவ்வளவுதான் நடந்துச்சு. இவ்வளவுதான் கிடைச்சது உங்களுக்கு. அதாவது கால்கள் வீங்கல, சாப்பாடு கிடைச்சி, வஸ்திரம் கிடைச்சு, இவ்வளவுதான். ஆனா 40 வருடத்திற்கு பிறகு பார்த்தா அபாரமான ஆசீர்வாதம். அந்த இடம் வந்து மழை தாழ்ச்சி இல்லாத இடமா. அங்க
2 பேர் சேர்ந்து சொல்ல முடியுங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலைய கம்பல சுமக்க முடியாம சுமந்துட்டு வரான். அப்ப அந்த பழம் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும்? ஒரு பழம் ஒரு ஆரஞ்சு பழமா இருந்திருக்கும்ல, அதோட பெருசா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கொலை இது சரித்திரம், அது தீர்க்கதரிசன வார்த்தை, அது என்னது நடந்த சரித்திரம். அது பூமியிலே வாழ்ந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை வேவு பார்க்க அனுப்பும் போது அவர்கள் அந்த தேசத்துல இருந்து திராட்சை கொலை 2 பேர் சேர்ந்து சுமக்க முடியாம சுமந்துட்டு வரானா எத்தனை கிலோ இருந்திருக்கும் ஒரு கொலை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இதற்கு 40 வருடம் இவர் வனாந்தரத்துல என்ன செய்ய வேண்டியது இருந்தது? வனாந்தரத்துல அலைய வேண்டியது இருந்தது. இந்த வனாந்தர வாழ்க்கை என்பது மனுஷனுக்கு கடினம் தான். ஆனா வனாந்தர வாழ்க்கையில சாப்பாடு குறையாது, வஸ்திரம் குறையாது, கால்கள் என்ன செய்யாது, வீங்காது. ஆனா இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் தருவார். இப்ப நான் நிறைய சாட்சி ஆண்டோடத்துல எதிர்பார்க்க அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆண்டோடத்துல எதிர்பார்த்தது ஒரு புதிய சைக்கிள், ஒரு புதிய சைக்கிள், அப்புறம் ஒழுகாம ஒரு ரூம், ஒரு காங்கிரீட் ஒரு ரூம், ஒழுகாம ஒரு காங்கிரீட் ரூம். பைக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பைக்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அப்போ ஒரு எண்ணம் இருந்து ஊழியத்துக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வரணும். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாது நமக்கு தெரியாது, அது யாருடைய விருப்பம் தான், அவருடைய விருப்பம். அப்போ இவர் தர்றதா இருந்தா தரட்டும், ஆனா எனக்கு இவ்வளவு தந்தா போதும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர், நான் சொல்றேன், ஒரு 5 வருடத்திற்கு முன்பு வரைக்கும் நான் இப்படி ஒரு வீட்டை நினைச்சே பார்த்தது, ஒரு வீட்டே நினைச்சு பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு வீட்டே நினைச்சு பார்த்தது கிடையாது. வீடே கட்டுறோம் என்கிறது எண்ணமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? அநேக தேவனுடைய பிள்ளை சொல்லியிருக்கிறாங்க, உங்க வீடை நாங்க தரிசனத்துல பார்த்தோம், உங்க வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, கலர் கலரா இருக்கு. அவங்க சொல்றாங்க 1-2 பேர். அப்பவும் நான் நம்பல, சில தேவனுடைய பிள்ளைகள் சொன்னதை நான் நம்பல. உங்க வீடு பிரம்மாண்டமா இருக்கு, இந்த ஏரியாவில் இல்லாத பெரிய வீடா இருக்கு, கலர் கலரா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. 2 பேர் சொல்லியிருக்காங்க, 2 தேவனுடைய பிள்ளை சொன்னாங்க. நானும் அப்பதை நம்பவே இல்லை. ஏனென்றா அதற்கு ஏதுவான சூழ்நிலை ஒரு கடுகளவே இல்லை. உள்ளங்கை அளவு மேகம், அது எத்தனாவது முறை? ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். 7வது முறை பார்க்கும் போதுதான் உள்ளங்கை அளவு. இந்த உள்ளங்கை அளவு மேகத்தை நம்பி தீர்க்கதரிசி சொல்றான், ராஜாபத் சொல்றான், ரதத்தை ஆயத்தப்படுத்தும், பெருமழையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது. எவ்வளவு மேகம் தான்? உள்ளங்கை அளவு மேகத்துல 4 துளி தான் விழும். ஆனா அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை நம்பி தீர்க்கதரிசி சொல்றான், பெருமழையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது, மழையுமை தடை செய்யாதபடி சீக்கிரத்துல ரதத்தை பூட்டி நீர் போய்விடும் என்று சொல்றான். என்ன வந்துச்சு? பெருமழையினுடைய இரைச்சல். அதே மாதிரிதான் என்னை ஆசீர்வதிக்கிறதான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? செவத்துல 2-3 தேவனுடைய பிள்ளைங்க வந்தாங்க, விசுவாசிகள் தான். வீட்டெல்லாம் பார்த்தாங்க, இதெல்லாம் ஏறி பார்த்தாங்க. நான் சொன்னேன், இதே மாதிரி நீங்க இடத்துல என்ன கட்டும்? சிலர் இந்த மாதிரி வீடு கட்டினாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை. இதே மாதிரி வீடு இதோட பெரிய விட கட்டினாலும் நமக்கு என்னதுதான் என்ன சொல்ல முடியாது. நான் தேவ சமூகத்துல சொல்றேன். அப்படி ஒரு எண்ணம் இல்லாம சொன்னா ஆண்டு என்னை என்ன செய்வார்? கேட்பார். சொல்லணும், சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி உங்க ஊர்ல வெளி இடத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் வரீங்க அல்லவா, வந்தா நான் சொல்லணும், இந்த ஊர்ல பெரிய வீடு எங்க இருக்கு நான் கேட்டு வரணும். உங்க வீட்டை அடையாளம் செய்ய வரும்போது ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போனேன். அப்ப அடையாளம் கேட்கும்போது சொன்னாங்க, உயரம் ஒரு வீடு இருக்கு பாருங்க, அந்த வீடு தான் அவரு, அந்த வீடு தான் அவரு. அவர் ஒரு விசுவாசி. அந்த வீட்டை பிரம்மாண்டமா கட்டிட்டு மேல ஒரு சிலுவை வச்சிருக்காரு. நான் முதல்ல கோயிலும் நினைச்சிட்டேன். தூரத்துல இருந்து வரும்போது தெரியுது அந்த சிலுவை. ரொம்ப தூரத்துல இருந்து வரும்போது அந்த ஊருக்குள்ள என்ட்ராகல, அப்பவே தெரியுது அவர் வீட்டை கட்டி வீட்டுக்கு மேல கோயில வச்சிருக்கிற மாதிரி ஒரு பெரிய சிலுவைய, அதாவது லைட்ல எரியிற மாதிரி சிவப்பு கலர்ல சிலுவை வைத்திருக்கிறாரு. அப்ப அடையாளம் கேட்டா சொல்றாங்க, நான் தெரிஞ்சு பாருங்க உயரமான வீடு இதுதான். நான் அடையாளம் கேட்கணும். வெளியிருந்து இந்த திருச்சபையில் வருகிற இந்த உள்ளூர் ஜனங்கள்ட்ட அடையாளம் சில கேட்டு வரும்போது சொல்லணும், அண்ணாருக்குள்ள ஒரு பெரிய வீடு, அந்த வீடு தான் யாருடைய வீடு, இவங்க வீடு சொல்லணும். ஆண்டபடி ஆசிரியப்பார், ஆசிரியக்க மாட்டாரா?
ஆசிரியர் ஆசிரியம் இப்ப இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது அந்த வேலைக்காரன் முறை பார்க்கும் போது அதுக்கு அறிகுறியே இல்லை, 2ஆம் முறை பார்க்கும்போது அறிகுறியே இல்லை, 7ஆவது முறை பார்க்கும்போது ஒரு உள்ளங்கை அளவு மேகம். அந்த 7ஆவது பார்க்கும்போது உள்ள அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை நம்பி இவன் ராஜாவிடத்துல சொல்றான். அது சொன்னபடியே தான் நடக்கிறது. விசுவாசம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். விசுவாசத்திற்கு மிஞ்சின சக்தி இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் நாம வல்லமை இல்லாத ஒன்றை விசுவாசிக்கல. நாம் வானத்தையும் உண்டாக்கின தேவனுடைய வல்லமை விசுவாசிக்கிறோம். அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த பூமியிலே அவர் செய்து காட்டினார். இன்னைக்கு அதே தேவன் இன்னைக்கு ஆவியாய் இருக்கிறார் உங்களுக்காக, எனக்காக. நீங்கள் அதை விசுவாசித்து பாருங்க, என்ன நடக்கும்? நடக்காத நேரத்தினத்துல ஒருத்தவங்க வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு காமனுக்குள்ள வர முடியாது. வந்த உடனே அங்கே என்ன செய்தாச்சு, விழுந்தாச்சு. காலில் என்ன செய்யற விலங்குகள் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அங்கே விழுந்து கிடந்திருக்காங்க. நம்ம வீடு நமக்கு சபைக்கு வரக்கூடிய வரலாம். திடீர்னு எங்கேயோ வர்றதுக்கு கதை திறந்து பார்த்தா என் மனைவி, நீ எப்போ வந்த? நான் முதல்ல வந்துட்டேன். என்ன செய்ய முடியல, கால் நடக்க முடியல. அதாவது கோழி காலை 2 காலையும் கட்டி போட்டு அது நடக்க சொன்னா எப்படி தலையை முட்டி முட்டி எழுப்போம். எனக்கு என்ன செய்வதே விளங்கல. பிறகு பார்த்து உள்ள போச்சுன்னா உள்ள போய் எழுப்பி உள்ள போக முடியல, ரூமுக்குள்ள எழுப்பி போக முடியல. என்னுடைய மனைவி சொன்னா, கால் விளங்காம இருக்க என்ன பண்றதுன்னா அமைதியா இரு. யார் அற்புதத்தை செய்வார்? அன்றாட அற்புதத்தை செய்வார். போய் நான் எழும்ப சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் ரூமுக்குள்ள முன்னாடி இருக்கிற ரூம்ல ஒன்று போய் உட்கார்ந்தாச்சு. நான் எழும்ப சொல்றேன், எழும்பவே முடியல. நான் நின்றுட்டு எழும்ப சொல்றேன், எழும்ப முடியாம தலையை போட்டு முட்டி எழும்புறாங்க. அப்பவும் என்ன செய்ய முடியல, தலையை முட்டி எழும்புறாங்க, அப்பவும் எழும்ப முடியல. எனக்கு ஒரு விசுவாசம் வந்தது. ஜோன்ட்டு எழும்புனேன், எழும்ப முடியல. கையை பிடிச்சு தூக்குனேன். கோயிலுக்கு அங்க நடந்தாலும் வந்த அங்க நடந்தாலும் வந்த கோயிலுக்கு வீட்டில் நடந்தாலும் வந்த. எனக்கு முதல்ல பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனை. இப்படியே ஒரு எனக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனை. என்னுடைய கணவர் ஒரு வைத்தியனை பிடிச்சி அடிச்சிட்டாரு. வைத்தியனை பிடிச்சி அடிச்சுட்டு வீட்டு பக்கத்தில் குடியிருக்க முடியுமா? வீட்டுக்கு எதிராக தான் வைத்தியர், பெரிய மந்திரவாதி. வீட்டுக்கு பக்கத்தில் வைத்தியன், அவரை பிடிச்சி அடிச்சாரு. எப்படி குடியிருக்கணும்? அந்த இடத்துல குடியிருக்க வேண்டும் என்றால் யாருடைய ஒத்தாசை வேணும்? ஆண்டு ஒத்தாசை வேண்டும் என்றால் அந்த ஒத்தாசை எங்க கிடைக்குதோ அங்க ஒத்தாசையை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஒவ்வொரு வாரமும் அந்த புதிய விரதை பெற்றுட்டு இருந்தா வைத்தியம் அந்த வீட்டை காலி பண்ணி போகக்கூடிய அளவுக்கு யார் பண்ணிடுவா? ஆண்டு பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வைத்தியன் அடித்தபடினா 2 முறை அவருடைய கணவனுக்கு பைத்தியம் ஆக்கி விட்டது. 2 முறையும் எங்களுடைய வீட்டில் தங்க வச்சு சரிப்படுத்தி அனுப்புறோம். அந்த வைத்தியம் அந்த இடத்துல இருக்க விடக்கூடாது இவங்களை அப்படின்னு சொல்லி பயங்கரமா போராட்டம். கடைசியில் யாரையும் வரவிடலை, மனைவி வரவிடலை. பல மாசம் ஆச்சு. இப்போ வேற வழியிலன்னு சொல்லி வந்திருக்கிறாப்புல. வழியிலன்னு சொல்லி வந்தாலும் ஆண்டவர் கைவிட நம்ம கைவிட முடியாது. ஆனா எங்க வீட்டுல இருந்து நடந்து வருவதற்கு யாரும் உதவி செய்யலாம். விஷயத்துல அதாவது அற்புத ஊழியக்காரங்க சில வேலைகள்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. மேடம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது முதல்ல அனுபவம். இயேசு நாமத்துல எழும்பி நடந்து கட்டுகள்லாம் அறுத்தோட்டு கையை பிடிச்சு தூக்கி விட்டு ரூம்ல 4 ரவுண்ட் அடிக்க விட்டு திரும்ப படியிலிருந்து கீழே இறங்க விட்டு புது வீட்டுக்கு முன்னாடி 4-5 நேரம் நான் ஒரு கையை பிடிச்சிருந்தேன். பிடிச்சிட்டு நடங்கன்னு சொல்லி நடக்க விட்டு வீட்டில இருந்து இங்க வரைக்கும் தானே நடந்து வருவதற்கான உதவி செய்யுது. இது என்ன செய்யுதுன்னா நான் அல்ல, அந்த ஆண்டவர் மேல வைக்கிறதான விசுவாசம். பலமா கட்டி வைத்திருக்கிறார்கள். இவங்க பேர்ல பொம்மையை செய்து கால் கை விளக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லா கட்டு. எங்கெங்க மூட்டு இருக்கிறதோ அந்த மூட்டுல தான் பிடி. மூட்டுல பிடி இருக்குமானால் எப்படி எழுப்பி நடக்க முடியும்? விசுவாசத்தினால அந்த ஆண்டவர் அந்த கட்டுகள்லாம் அறுத்தார். நடந்து வர கர்த்தர் உதவி செய்திருந்தார். எனக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் விசுவாசம் வந்தபோது அந்த அவிசுவாசம் விசுவாசமாக மாறினது. அந்த விசுவாசத்தின்படி அற்புதம் நடந்தது. இன்னும் ஆண்டவர் அற்புதத்தை அதிகமாக எல்லாருடைய வாழ்க்கையில் செய்வார். நான்
நம்மில் அன்பு கூறுகிறதான தேவனாலே அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நன்மைகளை பெரும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நீங்கள் நினைத்தால் அவரை விசுவாசிக்காமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், உங்களுக்கு நன்மை நடக்கவே நடக்காது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரே நம்பிக்கை தான், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. சாத்தான் ஒரு பக்கத்துல கெர்ச்சிக்கலாம், சாத்தான் ஒரு பக்கத்துல உடமனன்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கிரியை செய்கிற அனைத்து சாத்தானையும் அவர் வென்றவர், ஜெயம் எடுத்தவர். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதே அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நீங்களும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் தாழ்த்தி ஆண்டுடைய அன்பை அறிந்து கொண்டு நீங்கள் அவருடைய அன்புக்கு பாத்திரராக வந்து என்ன செய்யணும், என்ன செய்யணும், நடக்கும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு தான் அன்பு வச்சிருக்கிறார். நம்மிடத்திலிருந்து அவருக்கு எதுவுமே, உங்களிடத்திலிருந்து அவருக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவை கிடையாது. அவருக்கு எல்லாம் இருக்கு. பூமியும் அதில் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. எல்லாருக்கும் சொந்தமானது. எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கும் போது நம்மிடத்துல அவர் எதுவுமே கேட்கல. ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஐயம்மா உங்களை கெட்டு அழித்து கடைசியில நரகத்திற்கு போகிறத பாவத்தை விட்டுட்டு நீங்க யாரை பின்பற்றுவாங்க? இயேசுவை பின்பற்றுகிறதுனால உங்களுக்கு என்ன கேள்வி? இயேசுவை பின்பற்றுறதுல என்ன கேள்வி உங்களுக்கு? சில சொல்லுவாங்க, நீங்க கோயிலுக்கு வந்தா அதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது முடியாது, அதை விட முடியாது, இதை விட முடியாது. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டா சகைக்குள்ள ஒரு மாற்றம் வந்துள்ளவா? அவன் சொல்லவே இல்லையா ஆண்டவர்? வீட்டுக்கு போனார், அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டு நீ அப்படி செய்திருக்க, இப்படி செய்திருக்க, அதை விட இதை விட சொன்னாரா? நீ அநியாயம் பண்ணாவே, நீ அநியாயக்காரன், அநியாயமா சம்பாத்தியம் பண்ணி அப்படி சொன்னார? சொல்லவே இல்லை. அவனா சொல்றான். இயேசு அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அவனா சொல்றான், நான் அநியாயமாக வாங்கினதெல்லாம் நான் கொடுத்துடுறேன். அவருக்குள்ள மனமாற்றம் எப்படி வந்தது? இயேசு வந்ததுனால. இயேசு உங்களுக்குள்ள வந்து விட்டாரானால் என்ன வந்துடும்? ஒரு மனமாற்றம் வந்து என்ன செய்திடும்? வந்துடும். ஒரே ஒரு வசனத்தை வாசினா முடிக்க. ரோமர்கள் 8:37 வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:37 வாசிங்க. இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிற. முற்றும் என்றால் முழுவதும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன்னா தேவன் நம்ம பேர்ல என்ன வச்சிருக்கிறார்? சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறார்? அன்பு வச்சிருக்காரா? அன்பு வச்சிருக்காரா? மேரி தானே அன்பு வச்சிருக்காரா? சரி, சோத்திரம். பழைய பேர் எல்லாம் ஞானசாமி போதுதான் பேர மாத்தோம். எனக்கு மாறின்னு போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் என்னன்னு வச்சாச்சு. மேரி, நல்ல ஐஸ்வர்யமான மேரி. எப்படி மேரி அம்மா பிரேட்டா இருந்தாங்களோ அன்னையிலிருந்து பார்க்கவே எப்படிதான் இருக்காப்புல, பிரேட்டா தான் இருக்காப்புல. என்ன வந்துட்டு தேவன் பேர்ல வந்தான அன்பு நம்ம பேர்ல வந்ததை அறிஞ்சு நமக்கு யார் மேல அன்பு வந்துட்டு? ஆண்டவர் அன்பு. இனிமே எல்லாமே நமக்கு என்னதுதான்? வெற்றி தான், ஜெயம்தான். நம்மில அன்பு கூறுகிற தேவனாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். நாம் ஜெயம் எடுப்பதற்கு எந்த செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜெயம் எதினால என்றால் இயேசுவினுடைய நாமத்தினாலே தான் நமக்கு ஜெயம். இயேசுனுடைய நாமத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த இயேசுனுடைய பெயர்ல எவ்வளவு வல்லமை இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது தெரியுமா? இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு பல்லதாவி முன்னாடி நீங்க வெறுமையா இயேசு இயேசுனே சொல்லிட்டு இருந்து பாருங்க, வேற எதுவுமே சொல்லலாம். இயேசு இயேசுனே சொல்லி பாருங்க, அந்த சாத்தாங்க வந்து என்ன செய்ய மாட்டான். ஏன்னா இயேசு எழுதின பேர் அவ்வளவு வல்லமை உள்ளதான பேர். இயேசுவின் நாமத்துல வானோ பூதலத்தோ பூமியில் கீழனுடைய காரணியா உடனே எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இயேசுன்னு பேரை கேட்டாலே, இயேசுன்னு பேரை கேட்டால் எல்லாம் நடக்கும். சமீபத்தில் ஒரு முஸ்லீம் ஆவி, அப்ப அதுல கேட்டேன், அது சொல்லிச்சது ஒரு இந்து ஆவியை பற்றி சொல்லுது. அவ என்னை செதறடிச்சலான்னு பார்த்தா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சது. அப்ப நான் கேட்டேன், நீ அல்லா பெருசுங்க, அல்லா பெருசா இயேசு பெருசா?
அதை இடி எடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை, சிலது எடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. அது வாயில் அது சொல்லுது. யார் தான் பெருசு? யார் தான் பெருசு? இயேசு தான் பெருசு. ஏன்னா இயேசு இந்த வானத்திலும் பூமியில் உயர்ந்திருக்கிற எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். அவருடைய நம்ம சரீரத்திற்கும் பெரியவர், நம்முடைய ஆத்மாவிற்கும் பெரியவர். சரீரத்தில் வருகிறதான எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும். ஆத்மாவிற்கு விரோதமாக வருகிறதான எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும். இந்த இயேசுடைய நாமத்தை முறையா பயன்படுத்த நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். முறையா பயன்படுத்த தெரியாவிட்டால் அந்த பட்டயம் உங்களை வெட்டும். பட்டயத்தை பிரயோகம் பண்ணுகிறவனுக்கு அந்த பட்டயத்தை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பட்டயம் உங்களை வெட்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த பட்டயத்தை கையாள தெரியாமல் இவர்கள் சரியில்லாமல் இருந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். இதனுடைய சத்துருக்களை வெட்டாம யாரையும் வெட்டுது? இவங்களே வெட்டுது. செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சு. நீங்க போராட வேண்டியது எல்லாத்தையுமே போராடியாச்சு. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றோம். என்ன வார்த்தை? யாரே உன்னை கேட்கணும். யாருக்கு ஆண்டவர் கேட்பார்? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யாருக்கு ஆண்டவர் கேட்பார்? நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக இருந்து பாருங்களேன். நான் நிறைய நபர்கிட்ட நான் ஜெயம் பெற்றிருக்கேன். சும்மா இருக்கு. யார்கிட்ட கொண்டு சொல்லி, ஆண்டவரே இப்படி ஒரு வழக்கு இருக்கு, நீங்க பார்த்துடுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போராடல, நீங்க பார்த்துடுங்க. ஆனா ஆண்டவர் நாம நினைச்ச நேரத்தில் போராட மாட்டார். அவர்கிட்ட அப்பீல போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? எப்போ செய்வாரோ நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்கும், நடந்தே தீரும். தாமதித்தாலும் நடந்தே தீரும். நீங்க வேணா பாருங்க, நான் அனுபவப்பட்டுதான் சொல்றேன். நிறைய காரியங்கள் நான் அனுபவப்பட்டு இருக்கிறேன். உன் சத்துருக்களை தேடி காணாத இருப்பாய். உடனே காணாம போக மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் காணாம போகத்தான் போறாங்க. ஒரு நாள் காணாம போகத்தான் போறாங்க. அந்த நேரத்துல எப்படி இருக்கிறாங்க அவங்க? இப்போ அறிஞ்சிடலாம், நீங்க அறியவே முடியாது. அவங்க அழிஞ்சு போனாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரம்தான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்து பார்த்தாயானால் அவன் இல்லை, அவன் அழிந்தான், அவன் அழிந்தே போனான், மரத்தை போல் அழிந்து போனான். பைபிள்ல சொல்ற எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை துன்மார்க்கனுக்கும் சத்துருவுக்கும் வேதம் கொடுக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் வழிபட்டு வருகிறோம். அந்த தெய்வன் உங்களுக்கு இது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் கணவரை விட, உங்கள் மனைவியை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய உறவுகளை விட, உங்களுடைய நண்பர்களை விட, சிநேகிதர்களை விட அளவு கடந்து அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அந்த அன்பை அறிந்து நீங்கள் ஏற்று எடுத்துக் கொள்ளுங்க. அந்த அன்பு வேண்டான்னு ஒதுங்கி போகாதங்க. கொஞ்ச நாள் அன்பு வேண்டான்னு சொல்லி அந்த இளையகுமாரன் ஒதுங்கி போயிட்டான். கடைசியில அவனுக்கு ஆரம்பத்துல சிநேகிதர்களெல்லாம் நண்பர்களா இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா யாரும் இல்லை. ஒரு உண்மையான உறவினர் யார்? உண்மையான உறவினர் யார்? ஒண்ணுமில்லாம இருக்கும்போது உங்கள்கிட்ட விசாரணைக்கு வரணும். விசாரிச்சு எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, செய்திருக்காங்களா, செய்திருக்காங்களா, என்ன உறவு, என்ன உறவு, எப்போ வருவாங்க? உங்களோட உறவுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இப்ப கௌரவமா இருக்கு. ஏன்னா நீங்க வசதியா இருக்கீங்க, அவங்களுக்கு கௌரவமா இருக்கு. ஆனாலும் என்ன பாராட்டுறாங்க? உறவு பாராட்டுறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஏழை இருக்கிறாங்களோ அங்க தேடி போங்க. உங்க உறவுக்காரங்க எங்கெல்லாம் ஏழை இருக்கிறாங்க தேடி போங்க, அவங்களை விசாரிங்க. அப்படி விசாரிச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் காவல்ல இருக்கும் போது நீங்க என்ன தேடி விசாரிச்சீங்க, நான் வியாதியா இருக்கும் போது எனக்கு நீங்க தேடி உதவியா இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்டதான் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் தேவனுடைய அன்பை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அன்புக்கு பாத்திரமாய் நடப்போம். நம்ம அன்பு கொடுக்கிறதான தேவன் எல்லாவற்றின் மேலையும் நமக்கு என்ன தருவார்? இப்ப இருக்கிறவங்களாம் இருக்க மாட்டீங்க. சீக்கிரத்துல பரிபூர்ண வெற்றி. எந்த இடத்துல நீங்கள் தரந்தாழ்ந்து இருந்தீங்களோ அந்த இடத்துல உள்ளவங்க எப்படி கழிச்சு பார்ப்பாங்க? மூக்கில் கழிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா சிந்திக்காத காரியங்கள் நடக்கும். நாம சேவிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஆண்டவர். அந்த ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பை நீங்க உணருங்க, அந்த அன்பை அறிக்கை செய்ய, அந்த அன்புக்காகவே வாழுங்க.
கர்த்தர் தாமே நம்மை உயர்வுடைய செய்வார். கர்த்தர் நாமே நம்மை வெற்றியடைய செய்வார். ஜெபம் செய்வோம். எல்லாம் உள்ளங்கால் குறித்து ஆண்டவரே, அறிவு கெட்டாத அன்பை என் மீது வைத்திருக்கிறீங்க. உடைய அன்பிற்கு நீளம் இல்லை, அகலம் இல்லை, ஆழம் இல்லை, அறியவே முடியாது. வானத்தின் உயரம் ஆராய முடியாது, கடலினுடைய ஆழம் ஆராய முடியாது. அதாவது உடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பா இருக்கிறது. இந்த அன்பை நான் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஓ glory mighty Father, எத்தனை நன்மைகளை அவர் நமக்கு செய்தார். ஓ ரிபாஷா உரிவி கமாதியலாஷா, ஓ ரிலாஷா உரிவி கமாதியலாஷா. அறிவு கெட்டாத அன்பு, அறிவு கெட்டாத நன்மை, அறிவு கெட்டாத செயல் ஆண்டவர் இயேசு தருகிறார். அவரை நோக்கி கூப்பிடும் வேலை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேலை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கு பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே நம்முடைய திரு சன்னிதானத்திலே கடந்து வந்து நீங்கள் சில நன்மைகளெல்லாம் நினைத்து உடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் உதவி செய்தீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாளின் ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவாய் தந்தபடினால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நீங்கள் எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த அன்பை அறியாமல் நாங்கள் எவ்வளவோ நாட்கள் இருந்தோம் ஆண்டவரே. நீங்கள் தேடி வந்து உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. எல்லா மனிதர்களுடைய அன்பை விட கர்த்தாவே உங்களுடைய அன்பு மிக பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தோ நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை உணராமல் இருக்கிற ஆண்டவரே. அந்த அன்பை உணர்ந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கும், எவ்வளவு ஜெயஜீவி அவர்களுக்கு உண்டாகும் ஆண்டவரே. அதை அறிந்து கொள்ளத்தக்கதான உணர்வின் இருதயத்தை இந்த இடத்திலே வந்திருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நீங்கள் அதற்கென தெரிந்தெடுத்தபடினாலே அன்பு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறீங்க. இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு கூர்ந்து எல்லா காரியத்திலையும் சத்துருவின் மீது மனிதர்கள் மீது எங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறீங்க. இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இப்படிப்பட்டதான வெற்றி ஜெயம் உண்டாகும்படியாக கர்த்தர் உதவி செய்ய
விதமாக ஜெபிக்கிறோம். இந்த அன்பை அறிந்து உணர்ந்து கர்த்தாவே இதற்கென்று வாழ ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இதற்கான பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துடைய வல்லமையினால உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வருநாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்திலும் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்படுத்த உண்டு. எல்லாரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத ஜனங்களுடைய தீமையான செயல்களுக்கோ பொல்லாத சத்துடைய கிரியைகளுக்கோ எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வருகை தாமதிக்காமல் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்கிறவதாக வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழி நடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.